ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் vs ஆர்சிபி, அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா, எந்த பிளேஸ் நல்லா விளையாடுவாங்க, எந்த பிளேஸ் எடுக்க வேணாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கணிச்சிருந்த மாதிரியே எஸ்ஆர்எஸ் தான் மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. அதுவும் வெறித்தனமான ஒரு சேஸில் ஜெயித்தாங்க. ஸோ நம்ம இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கோம். கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படிலாம் நம்ம வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும், ப்ரெடிக்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற முழு மூச்சோடு இறங்கி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்த 12 பேர் தான் வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துருக்கிறது. சப்போஸ் டாஸ் போடுறதுக்கப்புறம் புதுசாக யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போடுறதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. இது போக ட்ரீம் 11ல் எந்தெந்த மாதிரி டீம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நம்மளே ஒரு 5 டீம் கொடுப்போம் சஜஷன்ஸ். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் நம்ம டீமில் அப்டேட் பண்ணுவோம், குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர், பிரசித் கிருஷ்ணா, ரஜத் பட்டிடார், ஃபில் சால்ட், இவங்களாம் நல்லா விளையாடுவாங்க. அதுலேயும் பிரசித் கிருஷ்ணா கிட்டே இருந்தும் ஃபில் சால்ட்டுக்கிட்டேருந்தும் ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபில் சால்ட் விளையாண்டாருன்னா பார்ப்பாங்க, அப்படி இல்லைனா நம்ம ஜாக்கப் பத்தில் விளையாண்டாருன்னா அவரை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணோம். ஸோ ஜாயின் பண்ணிடுங்க. அது போக சுப்மன் கில், வாஷிங்டன் சுந்தர் நல்லா விளையாடுவாங்க. சாய் சுதர்ஷன் ஆஸ் யூஷுவல் நல்லா விளையாடுவார். ஜித்தேஷ் சர்மா, தேவ்தத் படிக்கல், ரொமாரியோ ஷெஃபர்ட், அப்புறம் அபிநந்தன் சிங், ஜாக்கப் டஃபி, இவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஜித்தேஷ் சர்மா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். தேவ்தத் படிக்கலும் டார்க் ஹார்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். ரொமாரியோ ஷெஃபர்ட் ஒரு டீசெண்டான பிக் தான். அபிநந்தன் சிங் சர்ப்ரைஸாக விளையாடுவார். ஜாக்கப் டஃபியும் ஒரு சேஃப் பெட் தான். நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா டிராவிஸ் ஹெட் டீசென்ட் பிக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனாலுமே வெறித்தனமாக வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டார். கிட்டத்தட்ட அவரு கொடுத்த பேஸ்மெண்ட்டு தான் எஸ்ஆர்எச் வந்து ஜெயிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரியும் டீசென்ட் பிக்கில் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த ஜாஸ் பட்லர் பெருசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ட்ரீமில் நிறைய ஸ்கோர் வர அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ரஷித் கான் 75% நல்லா இருக்குது. ககிசோர படா வேண்டாம், ரிஸ்க்கு. ராகுல் தெவாட்டியா அதே தான். கிட்டத்தட்ட ஜாஸ் பட்லர் மாதிரி பெருசாக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, ரொம்ப கேவலமான பர்ஃபார்மன்ஸும் இருக்காது. ஒரு 10-20 ரன், ஒரு 30 ரன் அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஷாருக் கான் அதே தான். ஷாருக் கானுக்கு அதே நாட் கிரேட், நாட் டெரிபிள் தான். அடுத்ததாக கிளென் ஃபிலிப்ஸ் வந்து 75% ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். அசோக் சர்மா, விராட் கோலி, டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், இவங்க எல்லாருக்குமே 75% குட்டு. ஸோ நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு 2-3 ட்ரீம் டீம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேண்டசி டீம். சுயான் சர்மா 75% ரிஸ்க்கு எடுத்துக்க வேண்டாம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட நேற்று பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸுமே நம்ம வந்து சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ரியான் ரிகில்டன் நல்லா தான் விளையாடுவார்னு சொல்லியிருந்தோம் அந்த டாஸ் போடுறதுக்கப்புறம் வர சேஞ்சில். ஸோ நம்ம வந்து நல்லா ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் ரெஸ்பான்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. அதே வியூஸு அதாவது டெலிகிராமில் கூட ஏற மாட்டேங்கிறீங்க. அதாவது அதிகமாக சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி முகமது சிராஜ் அவாய்டு, கிட்டத்தட்ட ரொம்ப ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால் முகமது சிராஜ் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பிளேயர்ஸ் கணக்கு வைஸ் பார்த்தா ஆர்சிபியில் கிட்டத்தட்ட 7 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்க. ஜிடியில் 4 தான் நல்லா விளையாடுறாங்க. ஸோ வந்து இன்றைக்கி ஆர்சிபிக்கு கிளியர் வின் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் டாஸ் போடுறதுக்கப்புறம் பிளேயர்ஸ் யாராவது மாறினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா. ரஷித் கான், ஸோ அவங்க வந்து செகண்ட். சாய் சுதர்ஷன், கிளென் ஃபிலிப்ஸு, அசோக் சர்மா, சுப்மன் கில், இவங்க எல்லாருமே சப்போஸ் நாளைக்கு ஜிடி செகண்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆர்சிபி, ஸோ ஆர்சிபியுமே வந்துட்டு ஜித்தேஷ் சர்மா, டேவிட் கிட்டத்தட்ட அவங்களுமே வந்து செகண்ட் பேட்டிங். ஸோ நாளைக்கு வந்து எந்த டீம் செகண்ட் பேட்டிங் எடுக்குதோ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இது நடக்குதா இல்லையான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நல்லா ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.